அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 17 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை பிடிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு இந்த நம்மளுக்கு சார்ட்டில் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஓப்பன் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணி தான் ஆகணும். அது பில்டப் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த ஏரியா நம்மளுக்கு 24,350 இந்த ஏரியாவுக்கு போகிறப்ப இதோட கால் அண்ட் புட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம சொல்லியிருக்கோம் 2 பேரும் மீட்டிங் ஆகுறாங்க 24,350 டு 24,400 இந்த ஜோனில் மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளுடைய டேட்டா பிரகாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பர் சைடுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எது வேணுமாலும் நடக்கலாம். பட் இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. ஒரு வேளை இந்த இடத்துல சைடு வேவாக போகிறாங்க, இந்த இடத்துல இருந்து சைடு வேவாக போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு அது அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹையில் 23,900 வச்சு மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த எஸ் ஒன்னை தாண்டி இந்த இந்த 23,900 இந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்மளுக்கு மேலே போகல அப்படின்னா இந்த இடத்துலயே சைடு வேவ் போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோவை எக்காரணத்தை கொண்டு இன்னைக்கு பிரேக் பண்ணக்கூடாது. எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்சு, ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு 200 பாயிண்ட், அந்த 200 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதேமாரி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,200 காலன் போட்டால் நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த இடத்துல 24,200 காலன் போட்டால் வாட்ச் பண்ணால் என்னன்னு தெரியும். அதேமாரி 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளாரையே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஏரியா ஒன்று ஹையை பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள், இல்லாட்டினா லோவை பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வியூ என்ன அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. செக் பண்ணி பார்ப்போம் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த ஏரியாவுக்கு வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ மார்க்கெட்டு ட்ரேட் ஆகக்கூடாது. 1 ஹவர் சார்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து நம்மளுக்கு 23,900 வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே லோவும் முக்கியம். இது எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க, இந்த ட்ரெண்ட் லைன் பிலோ வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி 23,900 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 23,900 வர்றப்ப இதோட காலன் புட்டை வச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு வராங்க, ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 o'clock இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா 2 o'clock or 2:30 இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா இங்கிருந்து ஒரு ஜம்ப் ஆகிறதுக்கான மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் 2,000 பாயிண்ட் ஏற்றத்துக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு புக்கிங் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறப்ப மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகுமா அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கங்க. இதில் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ஆர் பிலோ எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று மார்க்கெட் இது சைடுவே போயிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.